ஆந்திராவின் அரசியல் குறித்து. ஜெகன்மோகன் ரெட்டி பங்களா, அதாவது ஃபாரஸ்ட் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அவர் கட்டி இருக்கக்கூடிய பங்களாவை என்று இன்றைக்கு தினகரன் நாளிதழிலே பளிங்கு கற்களால் பெரிய ஒரு பங்களாக்கள் கட்டியிருப்பதாக விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது இதுதான் அரசியல் என்பது எனது கருத்து. என்னவென்றால் சம்பவங்கள், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி பதவிக்கும் வந்ததற்கு நோக்கம், அவருடைய தந்தை ராஜசேகர ரெட்டி அவர்கள் காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்றவர். அவருக்கு விமான விபத்தில் இறந்ததனால் அனுதாப வாக்கு பெற்றார். வந்தவுடன் அவர் செய்த முக்கியமான ஒரு தவறு என்னவென்றால், சந்திரபாபு நாயுடு மூத்த அரசியல்வாதி, என்டிஆருக்கு பின்பாக அரசியலை வழிநடத்தி சென்றவர். அவருடைய அனுபவம், வயது மூப்பு இவரை கருத்தில் கொண்டு கோதாவரி நதிக்கரையிலே அவர் இருந்த வீடை புல்டோசர் மூலியமாக இடித்தது பெரிய தவறு. அது இவருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம். அடுத்தது, அவரை கைது செய்தது. அரசியலிலே பழி வாங்கும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. முதலில் மக்கள் சேவை என்ன, மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய காரணங்கள் என்ன என்பதை அனைத்து அரசியல்வாதிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஆட்சி மாறும்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்பொழுது இது மொத்தம் 70 ஏக்கர் என்று இதோ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 70 ஏக்கர் சர்வே நம்பருடன் சேர்த்து செய்திருக்கிறார்கள். நன்றி. இந்த 70 ஏக்கர் நிலத்தையும் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களும் வனத்துறை இடிக்காமல் மக்கள் பணிக்காக, அதாவது குழந்தைகள் மருத்துவமனை, முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் காப்பகம், இப்படி அரசு கையாளும் படும் பட்சத்தில் இடிக்காமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது சரித்திரம் இருக்கும் வரையில் இது பேசப்படும். ஆனால் வனத்துறை இதை இடிக்கிறது என்றால் இந்த 500 கோடி சொத்து வீணாக மண்ணிலே தான் கலக்கும். எனவே இது மக்கள் பயன்பாட்டிற்கு வகக்கூடிய அளவிலே சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை பயன்படுத்தி மக்களுக்காக, இதை கையாளப்படுத்தி மக்கள் பணிக்காகவும் மருத்துவமனை, முதியோர் இல்லம், இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அதே சமயத்தில் தாங்கள் அவர் மீது நடவடிக்கைகள், குற்றங்கள் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எதையுமே இப்பொழுது செய்யக்கூடாது என்பது நான் உங்களுக்கு இடும் கட்டளை, அன்பு கட்டளை. எனவே நீங்கள் தயவு கூர்ந்து பழி வாங்கும் நடவடிக்கையை விட மக்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு என்னென்ன செய்யலாம் என்பதை நன்கு உணர்ந்து அதற்காக தாங்கள் இந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பது தமிழகத்தின் சார்பாக நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.